ஹாய் காய்ஸ், டுடே நம்ம ஆர்சி ப்ளூ வேல் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதுதான் அந்த ஆர்சி ப்ளூ வேல். ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாக்ஸ் ரொம்ப டேமேஜ் ப்ரோ. ஃபஸ்ட் டைம் இந்த காரை நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு. இதாங்க அந்த ஆர்சி ப்ளூ வேல். பேக்கிங் ரொம்ப டேமேஜ். பேக்கிங் செம சூப்பராக இருக்குது கைஸ். ஃபோனில் பார்க்க சின்னதாக இருந்தது, ஆனால் நேரில் ரொம்ப பெருசாகவே இருக்குது. வேறு எப்படி ஓப்பன் பண்ணோன்னே தெரியல. பேக்கிங்கே ரொம்ப நீட்டாக இருக்குது. நாங்கள் அந்த ப்ளூ வேல் அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் கொடுக்கல. கிஃப்ட்டு கூப்பன் கொடுத்துருக்காங்க. இதை ரிவ்யூ 5 ஸ்டார் கொடுத்தா 50 ரூபா கேஷ்பேக் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்போதும் போல் பேட்ரி, ஸ்க்ரூ ட்ரைவர், ஃபேன் 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜர் போட பென்ட்ரைவ் மாதிரி இருக்குது. பேட்ரி சார்ஜர் போட பேட்ரி, ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், அவ்வளோதாங்க இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, இதுதான் அந்த ப்ளூ வேல். பேக்கில் 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபேன், இங்கே ஒரு ஃபேன். இங்கே தான் பேட்ரி போடணும்னு நினைக்கிறேன். இங்கே கூட இல்லை காய்ஸ் பேட்ரி போடுறது. இதை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி போட்டிருக்கோம். 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. இதான் இதனால தான் ப்ரோ இப்படி போகும் போல். நாங்கள் ஓப்பன் பண்ணி உள்ள பேட்ரி போட்டுடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு கேஸ். இங்கே தான் பேட்ரி போடணும். வாங்க பேட்ரி போட்டு எப்படி ஓடுதுன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். பேட்ரி போட்டாச்சு. லாக் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஓடுதுன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். அதே போல் இந்த ப்ளூ வேலில் நான் கிவ்அவே பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு. யாருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யார் கமெண்ட்டுக்கு அதிக கமெண்ட் வருதோ அவங்களுக்கு நான் இதை கிவ்அவே பண்ணுறேன். ஓகே, ஸோ முடியாச்சு. பேட்ரி போட்டாச்சு.
நார்மல் எப்படியும் பேட்ரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்மளே பேட்ரி வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்க பேட்ரி போட்டுருவோம். அவ்வளோதாங்க, ரிமோட் ஆன் ஆகிடுச்சு. ரெட் கலர் இது பார்த்தீங்களா, அதில் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஃபைனலாக நம்ம ஷார்க்கை தண்ணியில் விட போகிறோம். வாங்க விட்டு எப்படி ஓடுதுன்ட்டு பார்த்துடலாம். கீழே இறங்கிடா, கீழே இறங்கி வராங்க. வா, செத்துற மாட்டவா. புதுசாகிறான், ரிவர்ஸ் வராது போகுது. ஆட்டோமேட்டிக் மோடு கைஸ். ஆட்டோமேட்டிக்காக போட்டால் ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு வந்து. சீரியஸாகவே 3000 ரூபாய்க்கு ஒர்த்து தான் கைஸ். செம்மையாக இருக்குது, ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். யூஸ் போதா இல்லை வலிக்குதுங்களா இதுங்க? வலிச்சுன்னு கிழிச்சுன்னு போட்டு போகுது. 3000 ரூபா அப்புறம் போயிடும். கட் பண்ணுங்க. சீரியஸாக 3000 ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க, செம்மையாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யார் கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அவங்களுக்கு இதை நான் கிவ்அவே பண்ணிவிடுவேன். செம்ம அழகாக இருக்குங்க. நானும் ஃபஸ்ட் டைம் தான் இதை வாங்கியிருக்கேன். எவ்வளோ மீன் வேறு பாருங்கள், பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. லெஃப்ட்டு, ரைட்டு, பேக்கு, அப்புறம் ஆட்டோமேட்டிக் மோடு, மொத்தம் 4 மோடு இருக்குது காய்ஸ் இதில். சரி, இந்த ஷார்க்கும் வாட்டர் ப்ரூஃப் தான், ரிமோட்டும் வாட்டர் ப்ரூஃப் தாங்க. ரிமோட்டை நீங்கள் தண்ணியில் போட்டால் கூட எதுவும் ஆகாது, ஏன்னா ரெண்டுமே வாட்டர் ப்ரூஃப் தான். அதே போல் தண்ணியிலேருந்து எடுத்துட்டால் மோட்ரு ஓட மாட்டேது கேஸ். அது சென்சார் இருக்கா போல், தண்ணியிலேருந்து எடுத்துட்டால் ஓடலை. அதுவே நீங்கள் தண்ணியில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடிடுது. கைக்கு விட்டுப்பாங்க, மோட்டரில் கை விட்டுப்பாங்க சொல்லிட்டு அப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எவ்வளோ ஃபாஸ்ட் அடிக்குது. போய்
செம்ம ஃபாஸ்ட்டு கைஸ் மோட்டருண்ணா. விட்டு வா. ஆனால் நம்ம என்ன தான் பண்ணாலும் உள்ளே முழுகலை, மேலே வந்துடுது. அது மீனுங்களை பாருங்களேன், எவ்வளோ மீனுங்க. தூரங்க தண்ணியிலேருந்து எடுத்துட்டாலுமே சவுண்ட் வரல கைஸ். தூரங்க அப்படி. இப்போ நான் இப்போ கீழே விட போகிறேன், அது எப்படி வருதுன்னு மட்டும் நீங்களே பாருங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுச்சு கைஸ். சீரியஸாகவே 3000 ஒர்த்து. உங்களுக்கு ஒர்த்தா இல்லையான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுவே ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடுது. இப்படி போட்டு பார்ப்போம் ஓடுதா இல்லையான்ட்டு. ஓடல. அதேமாதிரி தண்ணியில் வச்சா மட்டும்தான் ஓடுது, வெளியே வச்சா ஓட மாட்டேது. ஓகே காய்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.